ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கர் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் பேசுகிறேன். ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் தி லெஜண்ட் ஹரிஹரன் சார் லைவ் அண்ட் கான்சர்ட்டில் நான் உங்கள் எல்லாருக்காகவும் பெர்ஃபார்ம் பண்ண வர போகிறேன். வைஸ் அரேனா பினாங்கில் டிசம்பர் 16 அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கிற போது இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டு உங்கள் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அண்ட் ஹரிஹரன் சாரோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்ஸை tickets2u.com.myல நீங்கள் வாங்கிட்டு மறக்காமல் எல்லாருமே வாங்க. See you all there. செபரான் பிராய் பெர்ஹாட் பெற்றோர் ஆசிரியர் கூட்டுறவு நிறுவனம் தனது புதிய அலுவலகத்தை மேகா மால் பெறையில் அதன் தலைவர் டாக்டர் கணேசன் ஆறுமுகம் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடந்தேறியது. அவர் தமதுரையில் நம் சமுதாயம் ஒரு நல்ல சிறந்த தலைவர் மற்றும் ஆக்ககரமான தன்முனைப்பான உண்மையான நேர்மையான பொது நலமிக்க தலைவரை கொண்டிருக்க வேண்டும் எனவும் இக்காலகட்டத்தில் அப்படியொரு தலைவர் கட்டாயம் தேவை என வலியுறுத்தினார். நமது மாண்புமிகு தத்தோசி சுந்தரராஜ சோமு அவர்கள் கண்டிப்பாக இந்த செயல்மிக்க சமுதாய உணர்வு கொண்டவராக இருப்பார் என தாம் பெரிதும் எதிர்பார்ப்பதாக கூறினார். மேலும் நமது கூட்டுறவு வளர்ச்சிக்கு பாடுபட்டு வரும் செயலவை உறுப்பினர்கள், இயக்குநர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். நமது சமுதாயம் சிறக்க விளையாட்டுகளிலும் கல்வியிலும் வியாபாரத்திலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு பீடு நடைபோட தமிழ் சமுதாயம் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தலைவர் டாக்டர் கணேசன் ஆறுமுகம் அவர்கள் மாண்புமிகு தத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தார். தத்தோ மரியதாஸ் அவர்களும் தத்தோசி அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள். அடுத்து மாண்புமிகு தத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அலுவலகத்தை திறப்பு செய்து சிறப்புரை நிகழ்த்தினார். இந்திய சமுதாயத்திற்கு வேண்டிய அனைத்து சேவைகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். தாம் ஏழ்மை நிலையிலிருந்து கடின உழைப்பால் வாழ்க்கையை மேம்படுத்தியதாகவும் கூறினார். கடின உழைப்பு, அயராத முயற்சி, தன்னம்பிக்கை, தூரநோக்கு சிந்தனை, உண்மை, நேர்மை இருந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வெற்றி பெற தடையதுமில்லை. தாம் ஆட்சிக்குழு உறுப்பினராக பதவியேற்றதிலிருந்து நேரம் காலம் பார்க்காமல் சேவை செய்வதாக கூறினார். முன்னேற துடிப்பவர்களுக்கு வாகனம் கழுவும் இயந்திரங்கள், தையல் இயந்திரம் இன்னும் பல பொருட்களை வாங்கி தந்து வியாபாரத்தை விரிவுபடுத்த உதவியதாக சொன்னார். மேலும் பணம் தருவதை தவிர்த்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து வியாபாரத்தில் ஈடுபட வைப்பதே தலையாய கடமையாக கொண்டுள்ளேன். தமிழர்கள் சுயமாக வாழவும் மற்றவர்களிடத்தில் வேலை செய்வதை விட்டொழித்து சுய காலில் நிற்க தாம் பாடுபடுவதாக கூறினார். இந்நிகழ்வில் அதிர்ஷ்ட் குழுக்கு நடனம், பாடல், பரதம் போன்ற அங்கங்கள் நாதன் இசைக்குழுவினரால் சிறப்பாக வழிநடத்தப்பட்டது. முதல் கட்டமாக திருமதி லட்சுமி அவர்கள் தேவாரம் பாடினார். சிறப்பு பிரமுகர் தத்தோஸ்ரீ சுந்தராஜு அவர்கள் குத்து விளக்கு ஏற்றி கூட்டுறவு நிறுவனத்திற்கு ஒளிமயமான ஒளி பெற பிரார்த்திக்கின்றேன் என்றார். செயலாளர் பாரிட் அப்துல்லா அவர்களின் வரவேற்புரையோடு உரைகள் தொடங்கின. துணைத்தலைவர் சிவநேசன் அவர்கள் நன்றியுரையாற்றி நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்தார். மலேசிய மக்களுக்கு வணக்கம். நான் டிஜே அருணாச்சலம் பேசுகிறேன். டிசம்பர் 16 த லெஜண்ட் ஹரிஹரன் சார் கான்சர்ட்டில் நானும் கலந்துருக்கேன். பெனாங்கில் ஸ்பைஸ் அரீனா ஈவினிங் 6 PM. கைகள் வேர்க்கிறதே. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வரணும். இட்ஸ் கோனா பி a great show. Book your tickets at tickety.com. Presented by Hello Creative. கண்ணிமை என்னை தொட காதல் மலர்கிறதே. சிக்கி கிச்சு கூந்தலை இழுக்க உணர்வுகள் நினைக்கிறதே.